என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இடரல் அற்றவர்களாக வாழ வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 10:33 மூலமாய் நாம் தியானித்து வருகிறோம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இடரலாக இருந்து விடக்கூடாது. அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம இடரலற்றவர்களாக வாழணும்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். நாம் ஆண்டவருக்குள்ள வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நேற்று தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 16:23 நம்ம இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணுன்றதுக்கு ஆண்டவர் திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16:23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே இடரலாக இவன் இருக்கிறான் பேதுரு. தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு அவருடைய வார்த்தையினால், ஏன்னா அவருடைய சிந்தையில் அது இருக்கு, அதனால அவருடைய வார்த்தையில் அது வெளிப்படுகிறது. என்ன சொல்றாரு? இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் சிலுவையில் அப்படி மறிக்கக்கூடாது அப்படின்னு இயேசுவை தனியாக கூட்டு போய் கடிந்து கொண்ட உடனே இயேசு உடனே கடிந்து கொள்றார். எனக்கு பின்னாக போ சாத்தானே. காரணம் என்ன தெரியுமா? நீ மாம்சத்தில் சிந்திக்கிறாய், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் பரலோக சிந்தை அவருக்குள் இருக்கிறதாக இயேசுவே சாட்சி கொடுத்தார். எப்பா பேதுரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை வெளிப்படுத்தினான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துலலாம் இயேசு சொல்கிறாரு, நீ மாம்சத்தில் சிந்திக்கிறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் மாம்ச சிந்தையும் இன்னொரு நேரத்தில் அந்த பரலோக சிந்தையும் வருமா அப்படின்னா வரும். பிரியமானவர்களே, நமக்கு எத்தனை நேரம் திடீர்னு நம்ம ஒரு தேவதூதனை போல சிந்திப்போம், பரலோக பிரஜையை போல சில நேரம் சிந்திப்போம். ஆனால் அடுத்த நேரம் நம்முடைய சிந்தையில் அப்படி கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுதுல, உடனே மாம்சத்தை சிந்திக்கிறோம். நமக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா சிலரை மன்னிக்கவே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வோம், சிலரை மன்னித்து வாழ்வோம். அப்படின்னா நமக்குள்ள ஒரு நேரம் இருக்கிற மாதிரி அடுத்த நேரம் நம்முடைய சிந்தை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தை அது ஒரு மனுஷீக சிந்தை. அப்போ நமக்குள்ளே எழும்புகின்ற ரெண்டுமே மாம்ச சிந்தை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இது ஒன்னோடு ஒன்று போராடிக்கிட்டே இருக்கு, ஒரு ரெஸ்லிங் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த போராட்டத்தில் நம்ம எப்போதும் ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம அதிகமாய் கவனம் செலுத்தணும். மாம்ச காரியங்கள், மாம்ச ரீதியான சிந்திக்கிறத நிறுத்துவோம். ஒவ்வொரு முறையும் சிந்திக்கும் போதெல்லாம் இது நான் மனுஷனுக்கு ஏற்று மாம்சத்துக்கு ஏதுவாக சிந்திக்கிறேனா அல்லது தேவனுக்கு ஏற்ற ஆவியின் சிந்தையோடு நான் சிந்திக்கிறேனா அப்படின்றத பரிசோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இந்த மாம்சம் எப்போதும் தலை தூக்குனா மாம்ச சிந்தை தானே வரும். ஆவி அதிகமாய் அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் ஆவி சிந்தை வரும். நம்ம ஃப்ளெஷ்ஷை ரொம்ப வளர்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப சாப்பாடு போட்டு வளர்த்துட்டோம்னா இதுதான் வளரும். இந்த மாம்சத்தை கொஞ்சம் வளர்க்குறத நிறுத்துவோம், மாம்சத்துக்குரியதில் கவனம் செலுத்துறதை நிறுத்துவோம். இந்த மாம்ச சிந்தையை குறித்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 8:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாம்ச சிந்தை வந்துருச்சுன்னா அது அவன் வாழ்க்கையில் பாவத்தில் அவனை விழ வச்சிரும். அடுத்தது அவன் மாத்திரமல்ல, அவனால் அவனை சார்ந்தவர்களும் அங்கே பாவத்தில் விழுந்து அவர்களும் அந்த ஆவிக்குரிய மரணத்தை அடைவார்கள். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்குள்ள மாம்ச சிந்தை எழும்பக்கூடாது. ஏன்னா அது நம்மையும் கர்த்தரையும் பிரிச்சிடும். அந்த மரணம் என்பது கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி அந்த ஜலத்திலிருந்து ஜலத்தில் வாழ்கிற அந்த உயிரினங்கள்லாம் பிறந்துச்சு, அந்த பூமியிலிருந்து மரம் செடி கொடிகள் அது விளைந்தது. எப்போ அந்த பூமியிலிருந்து இந்த மரம் செடி கொடியெல்லாம் பிடுங்கப்படுதோ, அது பிறப்பிடத்திலிருந்து அது பிடுங்கப்பட்டால் அது செத்துரும். அதே போல் ஜலத்தில் இருந்து
அந்த ஜலத்தில் வாழுகிற உயிரினங்கள் பிரிக்கப்பட்டா அது செத்துரும். நம்ம தேவனிலிருந்து உண்டானவர்கள் அப்படின்னா அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்குனார்னா அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவருடைய ஜீவ சுவாசத்தினால தான் நம்ம வாழ்கிறோம். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை. மாம்ச சிந்தை வர வர எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பற்ற ஒரு நிலைமை வந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய மரணத்தோட வாழ்கிறோமா? ஆவிக்குரிய மரணம் வந்ததுக்கு காரணம் என்ன? மாம்ச சிந்தை. முதலாவது அந்த மரணம், மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும். அது எனக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, 8ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ நானும் அவரும் எனிமியாக மாறிட்டோம். எனிமியாக இருக்கும்போது தானே நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் இல்லையா? நான் தேவனுக்கு சத்ருவாய் இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று ரோமர் 5:10 வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், திரும்ப மாம்ச சிந்தை வந்தால் திரும்ப நான் கடவுளுக்கு பகையாளியாக மாறிடுவேன். இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குறவங்க மாம்சத்தில் கெட்ட காரியத்தை சிந்திச்சு உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து உங்கள் சிந்தை கரப்டாகி, அப்போ நம்ம நினைக்கிறோமா ஆண்டவர் என் கூட இருப்பார்னு? அவர் எனக்கு எதிரியாக, நான் அவருக்கு எதிரியாக மாறிவிடுவேன். அதனால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இரண்டாவது, மாம்ச சிந்தையினால் மரணம் வருகிறது. மூன்றாவதாக கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாக்கி கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாம்ச சிந்தையினால நாம் நம்முடைய பந்தய பொருளை இழந்து விடுவோம். அதாவது நம்ம போய் சேர வேண்டிய அந்த இடத்தை சேர மாட்டோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளால் மற்றவர்களுடைய அந்த நித்திய ராஜ்யமும் கெட்டு போகும். மாம்ச சிந்தையோடு வாழ்ந்தா எனக்கு இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? நானும் பந்தய பொருளை இழந்துருவேன், மற்றவர்களும் இழக்கிறதற்கு நான் காரணமாக மாறிவிடுவேன். மாம்ச சிந்தையோடு வாழ்வதை நிறுத்துவோம். மாம்சத்தில் சிந்திக்காதீங்க. நம்ம சிந்திக்கிறதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை வேணும். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே இருக்கணும். எதை சிந்திச்சாலும் இதை இயேசு சிந்திப்பாரா அப்படின்றத கொஞ்சம் பரிசோதனை செஞ்சுக்குவோம். இது இயேசு சிந்திப்பாரா? இந்த சிந்தையை இயேசு ஏற்றுக்கொள்வாரா? இந்த சிந்தையை இயேசு அங்கீகரிப்பாரா? அப்படின்றத நம்ம கவனத்தில் கொண்டா நம்ம நிச்சயமாக இடற மாட்டோம். இந்த இடரலற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாக்கி கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி. அப்போ யாரும் உங்களை பந்தய பொருளை இழக்க இடம் கொடுத்துறாதீங்க. நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஜெபம். நல்ல தாப்பனே, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஆவியின் சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாழ எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் மாம்ச சிந்தையினால் நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சார்ந்திருக்கிறவர்களும் இடர்வாங்க என்பதை நீங்கள் சொல்லி கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதில் கவனம் செலுத்தி தொடர்ந்து ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.